லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ரிஷபம் எப்பயுமே பாத்தீங்கன்னா உழைக்க நாங்க ரெடிங்க. எவ்வளோ நாளும் உழைப்போம், அதுதான் ரிஷபம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும், அதுதான் ரிஷபம். உங்களுடைய ரொம்ப நாள் முயற்சி, அந்த முயற்சிக்கான அங்கீகாரம், ஆறுதல், ஒரு மாலை, சின்ன அளவிலாவது பாத்தீங்கன்னா ஒரு மாலை, மரியாதை, ஒரு அவார்டு, ரிவார்டு அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். கவலையப்படாதீங்க. உண்மையான அன்பு, உண்மையான லவ் எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபத்துக்கு அது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. அதனால நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு பாருங்க இன்பில்ட்டாவே ஒரு 4 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபாய் இருந்தா கொடுத்துருவோம். யூசுவலாவே ரிஷபம் கொடுத்துரும். அதுக்கும் மேல இந்த காலகட்டத்துல நம்மளோட ஈகைத்தானோ அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். அது ரொம்ப நல்லதுங்க. தாராளமா செய்யுங்க. அதுல எந்த விதமான தப்பு இல்லை. ரொம்ப நியாயமா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாம் கெட்டு போகவே மாட்டோமா. என்ன மேடம் நீங்க வேற சொல்றீங்க? நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நல்லவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரே முட்டை மண்ணுக்குள்ள புதைஞ்சிட மாட்டாங்க. கெட்டவங்க கஷ்டமே பட மாட்டாங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்தா ஒரே முட்டை மண்ணுக்குள்ள புதைச்சிடுவாங்க. அந்த டிஃபரன்சஸ் இருக்குமா? எப்பயுமே ரிஷபத்துக்கு பாருங்க, கணவன் பெருசா ஃபேவரா இருக்க மாட்டாங்க, மனைவி பெருசா ஃபேவரா இருக்க மாட்டாங்க, ஆண்களுக்கு குழந்தைங்க பெருசா ஃபேவரா இருக்காது, சொந்தம் பந்தம்லாம் ரொம்ப சாதகமா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு விட்டு பிடிங்க. லவ் போறதா இருந்தாலும், கிரஷ்ஷா இருந்தாலும், டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் படிப்பை இது மெயின், அதெல்லாம் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தான். என்னங்க சனி பெயர்ச்சி பலன் மார்ச் மாதமே போட்டுட்டிங்களே, இப்போ திருப்பி சனி பெயர்ச்சி பலன் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது 25 மார்ச், அதாவது 29 மார்ச், சில பஞ்சாங்கல்ல 25 மார்ச், ஓகே 29 மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சி ஆனார். ஆனால் அது திருக்கணித பிரகாரம் 6/3/2026 சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம். நாங்க எதமா ஃபாலோ பண்றது, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு கேட்டா, திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை மட்டுமே ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆக இந்த பதிவு அந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாங்க திருக்கணித பிரகாரம் ஃபாலோ பண்றோங்க, நாங்க இதை பார்க்க கூடாதா அப்படின்னா எல்லாரும் பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க குடும்பத்துல உள்ள நபர்கள், மேஷம் இருப்பாங்க, ரிஷபம் இருப்பாங்க, கடகம் இருப்பாங்க, மிதுனம் இருப்பாங்க. இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றது தெரியும். ஆக நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பதிவுக்குள்ள போயிடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் பாருங்க 11ஆம் பாவம், லாபஸ்தானம், உபஜயஸ்தானத்துல சனி. பொதுவா லாபஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன வேலைன்னா செய்யுங்க. நான் உப்பு வியாபாரம் பண்றேன், ஊறுகாய் வியாபாரம் பண்றேன், தவிடு வியாபாரம் பண்றேன், நான் ஒரு பெரிய பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு ஓனர், பெரிய ஜுவல்லரி ஷாப் ஓனர், யாரா இருந்தாலும் பெருத்த லாபம் அப்படின்றத சாலிடா சனி கொடுப்பார். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணும், முதல்ல நான் ஒரு தொழில் செய்யணும். ரிஷபம் பாருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதிசயமா சனி எக்ஸலண்டா இருக்கார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் தயவு செஞ்சு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபம் எப்பயுமே பாத்தீங்கன்னா உழைக்க நாங்க ரெடிங்க. எவ்வளோ நாளும் உழைப்போம், அதுதான் ரிஷபம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும், அதுதான் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இப்ப நிறைய பேர் பாருங்க, நான் வேலையே செய்யலையேமா அப்படின்னு கேக்குறீங்க. வேலையே செய்யல அப்படின்னா தயவு செஞ்சு உங்க ஜாதகம் பார்த்து உங்களுக்கு என்ன தொழில் நல்லா இருக்கும், சின்ன அளவுலாலும் ஒரு சின்ன தொழில், அப்படி ஒரு குட்டியா பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸலண்டா இருக்கும். அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் மறந்துடாதீங்க. சரி, அப்ப லாப சனி என்ன பண்ண போறான், நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல லாபம் அப்படின்றது கொடுக்க போறான். இது நீங்க தொழிலுக்கு சொல்றீங்கம்மா, நாங்க ஒரு கன்சர்ன்ல வேலை பார்க்கிறோம், எங்களுக்கு எப்படி லாபம் அப்படின்றது உங்களுக்கு கேள்வியா இருக்கும் இல்லைங்களா? அதுவும் ரொம்ப எளிமையான விஷயங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ரொம்ப நாள் முயற்சி, அந்த முயற்சிக்கான அங்கீகாரம், ஆறுதல், ஒரு மாலை, சின்ன அளவிலாவது பாத்தீங்கன்னா ஒரு மாலை, மரியாதை, ஒரு அவார்டு, ரிவார்டு அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குங்க. கவலையப்படாதீங்க. புரியுதுங்களா? இப்படி நம்ம சொல்லும் போது நிறைய பேர் போடுவாங்க, எங்கெங்க ரிஷபத்துக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல, கண்டிப்பா நடக்கும். நானும் ரிஷபராசி, ரிஷப லக்னம் தான். புரியுதுங்களா? சோ நமக்கெல்லாம் இது பொற்காலம் அப்படின்றத மறந்துடாதீங்க. இப்படி சொன்னா சிலர் அதுக்கும் கமெண்ட் போடுறாங்க, ஏங்க நீங்க பரவாயில்ல நல்லா செழிப்பா இருக்கீங்க, நாங்க இருக்கணுமே, ஏங்க நாங்க உழைக்கிறோங்க. ரிஷபம் எப்பயுமே உழைக்க கஷ்டப்படாது. உழைங்க, உழைச்சா எல்லாருமே செழிப்பா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? நாங்க உழைக்கிற அப்படின்றது உழைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் நான் உழைப்பேன். 12 ஹவர்ஸ்
ஹவர்ஸ் நம்ம உழைச்சா அப்புறம் என்ன இருக்கு? எனக்கே சனி தசை தான். சனி தசையிலயும் நம்ம நல்லா இருக்க முடியும். 12 ஹவர்ஸ் உழைச்சா. ஹார்ட் ஒர்க் அப்படின்றது, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இங்க ஷேர் பண்ணேன். அதாவது நம்மளை பத்தி நம்ம சொல்லும் போது அது நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? சரி, அப்ப லாப சனி நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் அப்படின்றது கொடுக்க போறோம். கவலையே படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா தொழில் அப்படின்றது செய்யுங்க. அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை இருக்கு பாத்தீங்களா, 3, 7, 10. அந்த 3, 7, 10 பார்வை என்னென்ன பாவத்தை ரிஷபத்துக்கு பாக்குறாரு அப்படின்னா, வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுயஸ்தானத்தை பாக்குறாரு. நம்ம சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது இருக்கும், விட்டேத்தியான ஃபீலிங் இருக்கும். ரிஷபத்துக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம்ஸ் வந்து என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான அன்பு, உண்மையான லவ் எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபத்துக்கு அது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. அதனால நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இந்த சனி பயிற்சி காலகட்டம் நம்ம சாதிக்கிறதுக்கான வருடங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக அந்த விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கை இறக்கட்டி வச்சிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சனி நமக்கு கொடுக்குறாரு, நம்ம எப்பயும் போல ஓடிட்டே இருக்கணும் ஒரு மைண்ட் செட் வந்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கன்னா நமக்கு மந்த நிலை வரும். உடல் அளவுலையும் மனதளவுலையும் மந்த நிலை அப்படின்றதோட அந்த மந்த நிலையும் ஓவர்டேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சனி சுயஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்க இன்பில்ட்டாவே ஒரு 4 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபாய் இருந்தா கொடுத்துருவோம். யூசுவலாவே ரிஷபம் கொடுத்துரும். அதுக்கும் மேல இந்த காலகட்டத்தில் நம்மளோட ஈகைத்தானம் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். அது ரொம்ப நல்லதுங்க, தாராளமா செய்யுங்க. அதுல எந்த விதமான தப்பு இல்லை. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் எப்பயுமே நம்மளுக்கு கவசமா இருந்து காப்பாத்தும். அதை தாராளமா செய்யுங்க, தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்க. எவ்வளவோ நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க, எவ்வளவோ நம்மளை சீட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 மருமக இருக்காங்கன்னா 3 மருமகளுக்கு எல்லாமே செஞ்சிருப்பாங்க. நம்மளுக்கு 5 பைசா கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் தப்பானவங்களா இருப்பாங்க, நம்ம ரொம்ப கரெக்டா இருப்போம். ரொம்ப கரெக்டா இருக்கிறதுனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளான்னு நினைப்போம். அப்படி எல்லாம் கிடையாதுமா. ரொம்ப கரெக்டா இருக்கும், ரொம்ப நேர்மையா இருக்கும், ரொம்ப நியாயமா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாம் கெட்டு போகவே மாட்டோமா. என்ன மேடம் நீங்க வேற சொல்றீங்க? நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க, நல்லவங்க கஷ்டப்படுவாங்க, ஒரே முட்டை மண்ணுக்குள்ள புதைஞ்சிட மாட்டாங்க. கெட்டவங்க கஷ்டமே பட மாட்டாங்க, ஆனா பிரச்சனைன்னு வந்தா ஒரே முட்டை மண்ணுக்குள்ள புதைஞ்சிருவாங்க. அந்த டிஃபரன்சஸ் இருக்குமா. அதுக்கும் மேல நல்லவங்களா இருந்து என்னத்தமா கண்டோம் அப்படி நிறைய பேர் கேட்கறாங்க ஜோதிடம் பார்க்க வரும்போது. நல்லவங்களா இருக்கிறதே ஒரு வரம்மா, அதை தான் நம்ம கண்ட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நினைச்சுக்கணும். சோ அப்படி எல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து சேர வேண்டிய எதுவா இருந்தாலும் நல்லது அத்தனையும் வந்து நம்ம கைக்கு சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லாமா. கவலைப்படாதீங்க. குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு பிடிங்கம்மா. குழந்தைங்க வந்து எப்பயுமே ரிஷபத்துக்கு வந்து பாருங்க கணவன் பெருசா ஃபேவரா இருக்க மாட்டாங்க, மனைவி பெருசா ஃபேவரா இருக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு குழந்தைங்க பெருசா ஃபேவரா இருக்காது, சொந்தம் பந்தம்லாம் ரொம்ப சாதகமா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு விட்டு பிடிங்க, கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் பாவத்தை சனி பகவான் பாக்குறாரு. நமக்கு ஏதாவது மறைமுக சீக்ரசிஸ் இருக்கு அப்படின்னா அதை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவாருமா. அப்ப அந்த மாதிரி சீக்ரசிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம கைக்கு வந்து சேரும். அதுதான் நான் முன்னையே சொன்னேன். மரபு வழி சொத்துக்கள் இருக்குமா, அது வந்து கோர்ட்ல இருக்கு, நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா. கவலைப்படாதீங்க. இது பொதுவான பலன்கள். அதுக்கும் மேல ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின் போது லார்ட் ஆஃப் 9 and 10 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்தை போறதுனால தான் நான் சொன்னேன் தொழில மேன்மை முன்னேற்றம் வருமா. வேலை செய்யாத கூட ஏதாவது ஒரு சின்ன தொழிலாவது ஆரம்பிங்க அப்படின்னு. சரி, இப்ப இந்த பலன்கள்லாம் சொல்லிட்டு இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், நீங்க எல்லாருக்கும் பலன் சொல்றீங்க, இப்ப எங்களுக்கு பலன் சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. இல்ல யார் யார் கேட்கறாங்க? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளம் வயசு ரிஷபராசி அன்பர்கள், ஒரு 16+ ஒரு 20+ இருக்கவங்க கேட்கறாங்க அப்படின் போது படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஷைன் ஆகலாம். படிக்கிற குழந்தைங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க. கவனத்தை செலுத்துறது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் சைடு போகும், டிஸ்ட்ராக்ட் ஆகும். லவ் போறதா இருந்தாலும் கிரஷ்ஷா இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் படிப்பை வந்து இது மெயின், அதெல்லாம் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற பெருசா யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எங்களுக்கு வருமானத்தை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படின்றது சாலிடா கிடைக்கும். உழைக்க நீங்க ரெடினா கொடுக்க சனி பகவான் ரெடி. புரியுதுங்களா? சோ வருமானம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருநம்பிகள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, திருநங்கைகளா இருந்தாலும் திருநம்பிகளா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நிறைய ஒர்க் செய்யறாங்க பாத்தீங்களா. திருநங்கைகள் வந்து நிறைய பேர் 6 ஒர்க் செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற யாச்சகம் கேட்கறது அதெல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்ன்ற அவசியமே இல்லம்மா. நீங்க ரிஷபம்மா, நீங்க இந்த காலகட்டம் சாதிக்கலாமா. எவ்வளவு பெரிய லெவல்லனாலும் சாதிக்கலாம். அந்த வேலையில உங்களுக்கான வேலை கிடையாதுமா. எது உங்களுக்கான வேலை? உங்களுக்கு இயற்கையாவே ஆண்டவன் நிறைய அறிவு கொடுத்திருப்பா, நிறைய திறமையை கொடுத்திருப்பா. அந்த திறமையை நீங்க கொஞ்சம் தட்டி விடுங்கம்மா, கண்டிப்பா பெரிய ஆள் ஆகலாம். சோ உங்களுக்கு சூப்பரான காலகட்டம், மறந்துடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உடல் ஊனமுற்றவர்கள்
எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, பொதுவாவே சனி ஊனமுற்றவர்கள் மேல ஒரு பெரிய கருணை பார்வை அப்படின்றது இருக்குமா. இப்ப நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின் போது எங்களுக்குலாம் இவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பார். உழைக்க நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா சனி கண்டிப்பா நல்லது கொடுப்பாருமா. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, நம்ம வயது அதிகமான ரிஷபராசி அன்பர்கள், வயது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம், அதாவது 60+, 70+, 80+ அப்படின்னா ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் வச்சுக்கணும். இந்த ஆரோக்கிய கவனம் அப்படின்றது எதுக்கு சொல்ற அப்படின்னா கேதுனால சொல்றேன். இப்ப அந்த ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இழந்த சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வயதானவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்குங்க, எங்களை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்குது, இங்கே தான் இருக்கு, எங்களை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. இந்த காலகட்டம் சனி உங்களை இழுத்துன்னு வந்து உங்ககிட்ட விடுவா. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குமா, கவலைப்படாது. புரியுதுங்களா? ஆக ஏஜ் வைஸ் சொல்லிட்டு இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்னம்மா பலன்? நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க கூடாதுமா, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க பிசினஸ் உமனா மாறக்கூடிய காலகட்டமா, அதை செய்யுங்க. ஆக ஏஜ் வைஸும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அவங்களோட தொழில் ரீதியாகவும் நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பொது பலன்களும் சொல்லியிருக்கேன். ரிஷபம் ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கான சனி பயிற்சி. தயவு செஞ்சு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போதுமா. வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.